இன்னைக்கு நம்ம மதுரையில் வந்து ஆக்சுவலாக சில இடங்களை வந்து பார்க்க போகிறோம். அதாவது சில ஆக்சஸ் பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்சஸ் பாயிண்ட்ஸை பற்றி ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஜோட், வெல்கம் டு த பாட். இப்போ மதுரையில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டாக ஏர்போர்ட்டை கவர் பண்ண போகிறோம். இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. ஆக்சுவலாகவே நிறைய வழிகள் இருக்குது. மதுரைக்குள்ளே நீங்கள் வராமையே, அதாவது சிட்டி சென்டருக்கு நீங்கள் ஆக்சுவலாக வராமையே அவுட் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ரிங் ரோட்லேருந்து டைரெக்டாக வந்து பெருங்குடி போய் பெருங்குடியிலேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. செகண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து, அதாவது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ரிங் ரோட்லேருந்து போகிறது பெட்டர். சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் அண்ட் டிலே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாயிண்ட் 2. மூணாவது வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர், அதுலேருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு அவனியாபுரம் பெருங்குடி ஏர்போர்ட், இது ஆப்ஷன். அடுத்து ஆப்ஷன் 4, 5, 6 அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனை வந்து நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை சென்டர் பாயிண்டாக வச்சு நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆர்ச் தெரியுதா? இந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிற வழி. அதாவது பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் கோயிலுக்கு போகிற வழி. இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜ், இதுதான் பெரியார்லேருந்து வரக்கூடிய வழி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து தியாகராஜா காலேஜ் ஸ்டாப்பு. ஆக்சுவலாக இதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஸ்டாப் வருது. இதுலேயும் வந்து நீங்கள் இறங்கணுன்னு டைரெக்டாக கோயிலுக்கு போக முடியும், அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பேச போகிறதில்ல, நம்ம ஆக்சுவலாக ஏர்போர்ட்டை பற்றி கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்றத முக்கியமாக சொல்லிடுறேன். அதுக்கு மெயினான ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ நான் நிற்கிறேன். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலம், திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாவை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்கினா ஏர்போர்ட்டுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்குது. அதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்துலேருந்து இப்போ நம்ம வந்து கிளம்புறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 3 வழி இருக்குங்க. ஒன்று, நான் அந்த காட்டின பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜில் நீங்கள் போனீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் வரும். சரவணா ஸ்டோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே போகணும். அந்த ஏரியாவுக்கு பேர் முத்துப்பட்டி. முத்துப்பட்டி வழியாக நீங்கள் வந்து திரும்பவும் வந்து பெருங்குடி போய் பெருங்குடியிலேருந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துலேருந்து அப்படியே நம்ம இந்த வழி போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் ஸ்ட்ரைட்டாக போனால் அவனியாபுரம் டு பெருங்குடி, பெருங்குடியிலேருந்து நீங்கள் திரும்பவும் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இதை தவிர்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஒரு ரோடை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், நிலையூர், பெருங்குடி ரோடு. இந்த ரோடு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டிராஃபிக் இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ரோடு வந்து சிங்கிள் ரோடுனாலும் ரோடு நீட்டாக இருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், சீனிக்காக இருக்கும். 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து நம்ம ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ மதுரை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து டோல்கேட்டில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் காரில் போனீங்கன்னா
நீங்கள் டிக்கெட் வாங்கணும், ஒரு டோக்கன் வாங்கணும். இந்த டோக்கன் வந்து உள்ளே போய் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் உள்ளே யாரையாவது ட்ராப் பண்ணிட்டு வெளியே வர்றப்போ நீங்கள் வந்து திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லைன்னா இதுக்கு ஒரு 500 ருபீஸ் ஃபைன் போடுவாங்க. இந்த டோக்கன் மேண்டேட்ரி, நீங்கள் உள்ளே போகிறப்போ கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிடணும். வெளியே வர்றப்போ எவ்வளோ டைம் ஆயிருக்கோ அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா வந்து தனியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரைவல். இதுதான் மதுரை ஏர்போர்ட். இந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பை பைக் பண்ணுறவங்க. ஏன்னா மோட்டார் சைக்கிளில் பண்ணால் தான் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுன்றதுக்காண்டி இது வந்து பைக்கில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.